பாருங்கள், இன்றைக்கி மாம்சத்தில் ரத்தம் இருக்குது. இந்த ரத்தம் ஏன் பூமியில் சிந்தப்பட்டது? ஏன் அந்த இரத்தத்தில் அற்புதங்கள் நடக்குது? அது இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது எத்தனை அற்புதங்கள், எத்தனை விதமான பிசாசுகள் ஓடுகிறது. மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்குதான். அது மட்டுமல்ல, இந்த இரத்தத்தை தான் பாவ நிவர்த்திக்காக, பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாவ நிவர்த்திக்காக சிந்தப்படுதான். ஆத்துமாவனுடைய பாவ நிவர்த்தி. சரீரத்தில் அநேகர் பாவம் செஞ்சிடுறவங்க, பாவம் செய்யாதவங்க இல்லை. ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்படுகிறோம். இன்றைக்கு உங்களுடைய ரத்தமும் ப்ரெஷியஸ் தான். உங்கள் ரத்தத்தில் அற்புதம் நடக்கணுமா? முதல்ல உங்கள் மாம்சத்துக்குள்ளே அந்த ரத்தம் இருக்குல்ல, இந்த ரத்தம் ஓடும்படியாக கர்த்தர் வைத்தார். ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுத்தார். இதுதான் பைபிள் முழுவதிலும் இருக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை காப்பாற்றுச்சு. அதற்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உலகம் முழுதும் பேசப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்லாம், நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் இருக்குல்ல, அதிலெல்லாம் பலி செலுத்தி இரத்தத்தை கர்த்தர் அனுமதித்தார். அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் ஊட்ட சொன்னார், வீட்டு கதவுகளை தெளிக்க சொன்னார். சரியா? அங்கெல்லாம் சங்கார தூதரில் நுழைய முடியல. புதிய ஏற்பாடு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அதற்கு பிறகு இப்போ போய் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். உங்கள் வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குதுங்களா? அதை முதல்ல கேளுங்க. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் நினைக்க 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 உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் கூட சுகமாயிரும். ரத்தம் சுண்டி இருக்குதா? உங்கள் ரத்தத்தில் அற்புதம் வேணுமா? உங்கள் ரத்தத்தில் ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சா? பிசாசு ரத்தத்தில் இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிருக்குள்ளே ஏதாவது வியாதியை கொண்டு போட்டுடுறான். உயிர் அணுக்கள், உங்கள் உயிர் அணுக்கள் சுகமடையணும். உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் சரியாக இருக்கணும். உங்கள் ரத்தத்தில் பிசாசு கை வைக்கக்கூடாது. வீணாக ரத்தம் சிந்தாதீங்க. அதுவும் பழைய ஏற்பாட்டு நாட்கள்லாம் ரத்தத்தில் இருக்க ரத்தம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி அனுமதிச்சார் ஆண்டவர். அது நடந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு கிருபை வந்துருச்சுங்க, பாவ மன்னிப்பு வந்துருச்சுங்க. ஒரு ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வந்துட்டாங்க. அவளை பாவத்தில் பிடித்தோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தாங்களே, பாவம் செய்த அந்த மனிதனை கொண்டு வராதபடி ஏன் அந்த மனிதர்கள் அப்படி ஒரு இருதயம் கொண்டவர்களாக இருந்தாங்க? உலகம் அப்படித்தான். சிலருடைய பாவம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள குற்றப்படுத்திய கல்லெறிஞ்சியே கொல்ல பார்ப்பாங்க. குற்றப்படுத்துறது தான் பிசாசு. ஆனால் சரி செய்கிறது, பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுகிறது. உங்களுடைய ரத்தம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாறும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போது அந்த ரத்தம் 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த பூமியில் வந்து சிந்திய ரத்தம், அந்த ரத்தத்தை நினைங்க. அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படணும். ஆத்துமான்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஆத்துமா ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா, ஆத்துமா பாதுகாக்கப்படணும்னா இயேசுவின் ரத்தம். அதனால் நெஞ்சில் கையை வச்சு, இப்போது இயேசுவே இப்படி ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்கள். அவர் கழுவி எடுத்துடுவார், சுத்தமாக்கிடுவார். அவர் ரத்தம் இப்பொழுதே உங்கள் மேல் வழிந்து விடுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்கும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் இயேசு. ஏசப்பா, என் ஜனங்கள் இப்பொழுதே விண்ணப்பிக்கிறாங்களே, ஆங்காங்கே அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய சரீரங்களில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கணும். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். அந்த இயேசுவின் ரத்தத்தை நினைத்தாலே பிசாசுகள் ஓடுமே. உட்டைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுடைய சாபங்கள் நீங்கி போயிடணும். அந்தகார ஆவிகள் அழிந்து போயிடணும்.
மீட்பும் விடுதலையும் சுகத்தையும் உடைய பரிசுத்த நாமத்தினாலே பரிசுத்த இரத்தத்தை கொண்டு என் ஜனங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆமேன், ஆமேன்.